அப்படி இல்லை, இன்றைக்கி அக்கா சத்தூரில் இட்லி பொடி குழந்தைங்களுக்கு ரெடி பண்ண போகிறேன். அது என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஒரு வடை சட்டியை காய வச்சுருக்கிறேன். இது 1 கப்பு பொரிகடலை, 2 கப்பு, 3 கப்பு லைட்டாக பரட்டி ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக சூடு காட்டினா போதும், அவ்வளோதான். நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அதே வடை சட்டி அக்கா காய வச்சுருக்கேன். ஒரு 20 காஞ்ச மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதையும் சிம்மில் வச்சு பரட்டிகிட்டே இருக்கணும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இப்போ லேசாக இதையும் சூடு காட்டியாச்சு, போதும், நம்ம எடுத்துடலாம். அக்கா 20 காஞ்ச மிளகாய் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு 10 வேணால் கூட போட்டுக்கோங்க, 15 போட்டுக்கலாம். இப்போ அடுத்து 2 ஸ்பூனு எள், கருப்பு எள், வெள்ளை எள் எது வேணாலும் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பொடிகிற சவுண்டு வர்ற வரைக்கும் வறுக்கணும். அவ்வளோதான், எள் பொடிஞ்சிருச்சு. அக்கா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உப்பிட்டுருக்கு பாருங்கள் எள், அதிலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு பொடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், அதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்து பெருங்காயம் போட போகிறோம். இந்த பாருங்கள், 4-5 பீஸ் எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக பிச்சு தான் எடுத்துருக்கிறேன். எல்ஜி கட்டி பெருங்காயம் தான், வதக்குன்னு ஆயிடுச்சு இந்த மழையில், அதனால் ஜவ்வு ஜவ்வுன்னு இருந்தது, பிச்சு தான் எடுத்துருக்கேன். இந்த அளவு எடுத்துக்கோங்க, போதும். ரொம்ப போட்டோம்னா நம்ம வெறும் பெருங்காயம் வாசனையாகவே இருக்கும். இதே சிம்மில் வச்சுட்டு வறுத்துடலாம். இப்போ பெருங்காயம் பரட்டியாச்சு, நேரம் மாறிடுச்சு பாருங்கள், உப்பிட்டு இருக்குது பாருங்கள். இது நம்ம ஆறினோன்னா பொறன்னு நல்லா பொடிஞ்சிடும். இதையும் எடுத்துடலாம். இப்போ அக்கா அடுத்து என்ன போட போகிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு. அக்கா 2 டேஸாக ஒரு நாள் நல்லா அலசிட்டு கறிவேப்பிலையை பேப்பர்லேயே விரித்து விட்டுட்டு நிழல்லே நம்ம டைனிங் டேபிள்லேயே வச்சாச்சு. இங்கே பாருங்கள் இப்போவே கொஞ்சம் மொறுன்னு இருக்குது. லைட்டாக வடை சட்டியில் பரட்டி எடுத்துடணும். அந்த க்ரீனிஷ் மாறாமல் ரொம்ப சிம்மில் வச்சு பரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதை ஒரு பரட்டிக்கணும். எவ்வளோ சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள், அவ்வளோதான். 2 பரட்டுனா பரட்டணும். ஏற்கனவே கொஞ்சம் மொறுன்னு காஞ்சிருக்கு. 2 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை நல்லா பச்சைன்னு அக்கா கழுவிட்டு அப்படியே நிழல்லே போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சுத்தமாக ஈரனாக இருந்தது. நம்ம இப்போ இந்த பாருங்கள் நல்லா பொறன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள், போதும். இதை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடும். இப்போ அடுத்து என்ன வறுக்க போகிறோன்னா 1 கப்பு 3 கப்பு பொரிகடலைக்கு 1 கப்பு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை தான். இதை வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்கப்பா, இல்லைன்னா கரிஞ்சிரும், டேஸ்ட்டு போயிடும். இன்னும் கொஞ்சம் வறுபடணும். அவ்வளோதான், இப்போ வறுபட்டுருச்சு. இந்த அளவு வறுத்தா போதும். தோடு தான் கரிஞ்சிருக்கும், உள்ள கடலை வந்து கரியாது. இதை பிளேட்டுக்கு மாற்றிடும். இதை மட்டும் அக்கா தண்ணி பிளேட்டில் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆறுன பிறகு கையை வச்சு தேய்ச்சி இந்த தோலெல்லாம் எடுத்துடணும். இப்போ அக்கா வேர்க்கடலை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். 1-2 தோல் இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் சொல்லுவாங்க எங்கள் அம்மா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ பொரியெல்லாம் லைட்டாக பரட்டினதுனால அப்போவே ஆறிடுச்சு. இந்த பெருங்காயமும் ஆறிடுச்சு. எல்லாம் அப்படியே நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை போட்டேன் அக்கா, கொஞ்சோண்டு கறிவேப்பிலை அள்ளி போட்டுக்கலாம். ஒரு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்புக்கு வரும், அந்த மாதிரி தான் அரைக்க போகிறேன். இப்போ கொஞ்சோண்டு ஒரு பெருங்காயத்தூளையும் போட்டுட்டு பெருங்காய கட்டியும் போட்டுட்டு கொஞ்சம் பொரியலை போட்டு, அப்புறம் மிளகா வத்தல் அக்கா இப்போ இதுக்கு ஒரு 5-6 வத்தல் காம்பு கிள்ளிட்டு போட்டுக்கிறேன். இப்போ பெரிய ஜார்னால் மொத்தமாக நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து நடு ஜார் தான். இது வந்து அக்கா ஒரு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு அரைக்க போகிறேன். மொத்தத்துக்குமே ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போது கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இதுலேயும் இதுக்கு வந்து பூண்டு தேவையானது இத்தனை ஒரு 6-7 பல் வச்சுருக்கிறேன்ப்பா, தோலோடு தான் வச்சுருக்கிறேன். சும்மா 2 போட்டு இப்போ நல்லா நைஸாகவே இதை அரைச்சிக்கலாம். இப்போ அக்கா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். எதுக்குன்னா குழந்தைங்களுக்கு கீ ஊற்றி ரைஸில் தான் மெயினாக போட்டு கொடுப்போம், இட்லி பொடிக்கும் யூஸ் பண்ணிப்போம். அதனால தான் அக்கா எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இதுக்கே அக்கா டேஸ்ட்டு வாயில் வச்சு பார்த்தேன், காரம் இல்லை. 7-8 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இந்த அளவு மிக்சியில் போட்டு அரைக்கும் போது. அப்போது நீட்டு மிளகாய் எப்போவுமே காரம் கம்மியாக இருக்கும். அதனால தான் அக்கா மொத்தமே ஒரு 20 மிளகா எடுத்திருக்கேன். அது போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ 3 ட்ரிப்பு அரைச்சதை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த 20 காஞ்ச மிளகா போட்டதும் இன்னும் காரமே இல்லைப்பா. இது குழந்தைங்களுக்கு கரெக்டு, நம்மளுக்குன்னா இன்னொரு 5 காஞ்ச மிளகா சேர்த்துக்கணும் போல். அக்காவை மாதிரி டேஸ்ட்டு உள்ளவங்களுக்கு, எனக்கு ரொம்ப காரம் தான் பிடிக்கும், இது குழந்தைங்களுக்கு. அதனால் 20 காஞ்ச மிளகா காரம் தெரியல. அந்த வேர்க்கடலை வந்து கொஞ்சம் இனிப்பு சத்து கொடுக்கும் நம்ம வாய்க்கு, அதனால் காரமே அவ்வளோவா தெரியல. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா 3 தடவை அரைச்சது மிக்ஸ் பண்ணி பவுலில் மாற்றிட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு நம்ம ஒரு கண்டெய்னர் பாட்டிலில், கண்ணாடி பாட்டில்னால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்லைனா ஏதாவது பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம அடைச்சி வச்சுக்கிட்டோன்னா, எங்கள் வீட்டில் கீ ரைஸ்னு பசங்க இந்த பொடி ரைஸ் தான்
ரொம்ப 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 விருப்பமாக சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் நல்லா பட்டு போல் இருக்கும். இந்த கீ ரைஸில் இந்த பொடியை போட்டிங்கன்னா சாதம் குழந்தைங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லி. உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சுட சுட சாதம் போட்டு ஹீட் பண்ணி ஊற்றிட்டு இந்த பொடியை போட்டு பசைஞ்சு ஊட்டுங்க. கறிவேப்பிலை சேர்த்துருக்கோம், வேர்க்கடலை சேர்த்துருக்கோம், பொரிகடலை. இது குழந்தைங்களுக்கான பொடி, ரொம்ப ரொம்ப சத்தா. அக்கா கருப்பு உளுந்துலேயும் செய்வேன், வெள்ளை உளுந்துலேயும் செய்வேன். இது வந்து பொரிகள்லையும் வேர்க்கடலையும் குழந்தைங்களுக்காக அக்கா ரெடி பண்ணுறது. தேங்க்யூ.